வெளிப்படுத்தல் 21 1 முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று குறிப்பிடுகின்றார். இந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்ட வண்ணமாக புதிய வானமும் புதிய பூமியும் ஏற்படுகின்ற வேளையிலே சமுத்திரம், அதாவது கடல் இல்லாமல் போகுமா? துவக்கத்திலே தேவன் வானங்களையும் பூமியையும் படைத்தார். இந்த பூமியை சுற்றிலும் தண்ணீர் காணப்பட்டது. அதன் பின்னர் இந்த தண்ணீருக்கு இடையே ஆகாய விரிவை ஏற்படுத்தி இந்த ஆகாய விரிவிற்கு கீழே உள்ள தண்ணீரை ஓரிடத்தில் சேரவும் அதனால் வெட்டாந்தரை காணப்படவும் செய்கின்றார். இதில் சேர்ந்த தண்ணீரை சமுத்திரம் என்று அழைக்கின்றார். மேலும் இந்த ஆகாய விரிவிற்கு மேலே உள்ள தண்ணீரை மேகங்களாக ஏற்படுத்துகின்றார். மேலும் பூமியிலே வெப்பம் அதிகரிக்கின்ற வேளையிலே நீர்நிலைகளில் காணப்படுகின்ற தண்ணீர் நீராவியாக மாற்றம் பெற்று மேகமாக மாறி பின்னர் குளிர்ந்து மழையாக பொழிகின்றது. இவ்வாறு உருவாகின்ற தண்ணீர் நதியாக மாற்றம் பெற்று மீண்டும் சமுத்திரத்திலே பாய்கின்றது. இவ்வாறு இந்த பூமியை மனிதன் குடியிருப்பதற்கு ஏற்றவாறு ஏற்பாடு செய்கின்றார். அதன் பின்னர் மனிதனை படைத்து அவனிடம், நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இவைகள் எல்லாவற்றையும் இழந்து போகின்றான். இதனை எபிரேயர் 2 8 இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் மீண்டுமாக புதிய வானம் புதிய பூமியினுடைய நாட்களிலே அது முந்தியிருந்த நிலைமைக்கு மாற்றி தான் இழந்த அனைத்தையும் திருப்பி கொடுக்கின்றார். இவ்வாறு காணப்படுகின்ற இந்த புதிய வானம் புதிய பூமியில் கடல் இல்லாமல் போகுமா என்ற கேள்வி எழுகின்றது. இந்த கடல் இல்லாவிட்டால் இந்த பூமியினுடைய தட்பவெட்ப சூழ்நிலை மிகவும் மோசமாகும். அதனால் மனிதன் இந்த பூமியில் வாழ முடியாத நிலை ஏற்படும். இப்படி இருக்க இந்த புதிய வானம் புதிய பூமியினுடைய காலத்தில் இந்த கடல் இல்லாமல் போகுமா? அப்படியானால் இங்கே கூறப்பட்டுள்ள கடல் சொல்லர்த்தமான கடலா அல்லது ஓமை உருவகமாக கூறப்பட்ட கடலா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஆகையினால் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள கடலை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? பொதுவாக கடல் என்பது வாழ தகுதியற்ற இடம். ஆகையினால் அவற்றை நாம் கூற வரும் சிலவற்றிற்கு ஓமையாக அல்லது உருவகமாக பயன்படுத்துவது உண்டு. உதாரணமாக இந்த கடல் குழப்பம், அழிவு, மரணம் ஆகியவற்றிற்கு உருவகமாக கூறப்பட்டிருப்பதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். எவ்வாறெனில் சங்கீதம் 69 2 நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கின்றேன் என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருப்பதை உருவகமாக குறிப்பிடுகின்றார். அதை போன்று இந்த கடல் சில சமயங்களில் கொந்தளித்துக் கொண்டிருக்கும். ஆகையினால் இவற்றையும் ஓமையாக வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக சந்தேகப்படுகிறவனை காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று குறிப்பிடுகின்றது. மேலும் நீதிமொழிகள் 23 பகுதிகளில் மதுபானம் பண்ணுகிறவனை அவனுடைய நிலைமை கடலுக்கு மேல் படுத்திருப்பது போல தோன்றும் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது அவனுடைய நிலைமை நிலையில்லாமல் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் வெளிப்படுத்தல் 21 குறிப்பிடப்பட்டுள்ள கடலை குறித்து புரிந்து கொள்ளும்படி அவற்றிற்கு தொடர்புடைய ஒரு பகுதியை பார்க்கலாம். அது வெளிப்படுத்தல் 13 1 காணப்படுகின்றது. அங்கே பின்பு கடலுக்குள் இருந்து ஒரு மிருகம் வெளிவருவதை கண்டேன் என்று குறிப்பிடுகின்றார். இதை எப்படி புரிந்து கொள்வது? இதை போன்ற விடயம் தானியேலினுடைய 7 காணப்படுகின்றது. அங்கே தானியேல் 7 3 அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின என்று குறிப்பிடுகின்றார். இது ஒரு தரிசனம்.
இதிலே உண்மையாகவே மிருகங்கள் வருகின்றதா என்றால் இந்த தரிசனத்தினுடைய விளக்கத்தையும் குறிப்பிடுகின்றார். அதாவது தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் மிருகங்கள் என்பது ராஜாக்களை குறிக்கும் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இங்கே காணப்படுகின்ற சமுத்திரம் எதை குறிப்பிடுகின்றது? ஏசாயா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஜனக்கூட்டங்களின் திரளை தண்ணீரினுடைய இரைச்சலுக்கு ஓமையாக குறிப்பிடுகின்றார். மேலும் ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் சமுத்திரம் என்பது ஜனங்களை குறிப்பிடுகின்றது. ஆகையினால்தான் தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து, அதாவது ஜனங்களின் நடுவிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள கடல் என்பது துன்மார்க்கமான ஜனங்கள் அல்லது தேவ பக்தியற்ற ஜனங்களை குறிக்கின்றது. இதற்கு முந்தைய காணொளியிலே பழைய வானமும் பழைய பூமியையும் குறித்து அவைகள் வானம் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஆட்சியாளர்கள் என்றும், பூமி அதாவது காணக்கூடிய ஆட்சியாளர்கள் என்றும், அவர்களை பின்பற்றுகிற ஜனங்கள் என்றும் பார்த்திருந்தோம். ஆனால் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் அவற்றை 3ஆக பிரித்து முந்தின வானம், முந்தின பூமி, சமுத்திரம் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இதனை வானம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஆட்சியாளர்கள் என்றும், பூமி என்பது காணக்கூடிய ஆட்சியாளர்கள் என்றும், இந்த கடல் அதாவது துன்மார்க்கமான ஜனங்கள் அல்லது தேவ பக்தியற்ற ஜனங்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த ஜனங்கள் தான் ஆளும் வர்க்கமாகிய கண்ணுக்கு தெரியாத ஆட்சியாளர்களையும் காணக்கூடிய ஆட்சியாளர்களின் வழியிலே நடக்கின்ற ஜனங்கள் ஆவார்கள். இவர்களும் தேவ பக்தி அற்றவர்களாக காணப்படுவதனால் இவர்களையும் அழிக்கின்றார். ஆகையினால் இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் பார்க்கின்ற வேளையிலே கடல் இல்லாமல் போகுமா என்றால் இல்லை, மாறாக துன்மார்க்கமான ஜனங்கள் அல்லது தேவ பக்தி அற்ற ஜனங்கள் தான் இல்லாமல் போக போகின்றார்கள். ஒன்று தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவனை குறித்து அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள சேரக்கூடாத ஒளியை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இதற்கான பதிலை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம்.